உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. போச்சு, நான் சாக போறேன். நான் சாக போறது உறுதிதான். ஐயோ என்ன பண்றது? ஐயோ என்ன பண்ணி இந்த சாவுல இருந்து தப்பிக்கிறது? கதை முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஐயோ கடவுளே, இன்னைக்கு நான் செத்துருவேங்க. என்ன பண்ணுவேன்? மாயா, ஐயோ என்ன எப்படி கொல்ல போறாளோ? மாயா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பின்ன என்ன ஜமீனையா, நான் எவ்வளவு சொல்லியும் எவ்வளவு நம்பிக்கை கொடுத்தும் அகிலாமாவுக்கு என் மேல நம்பிக்கையே வரல. கனகாவை நம்புற அளவுக்கு இவங்க என்ன நம்பல. எப்படி இருந்தாலும் கனகாவால செத்துருவோன்னு நம்புறாங்க. இப்படி என் மேல அவ நம்பிக்கையோட இருக்கிறவங்க கூட நான் எப்படி டிராவல் பண்ண முடியும்? நான் என்னதான் சொன்னாலும் அதுல இவங்களுக்கு கான்பிடன்ஸ் வரவே மாட்டேங்குது. அப்புறம் இவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா எனக்கு தான் மனசு சங்கடமாயிடும். அதனால நான் போறேன். நீங்களே இவங்கள பாத்துக்கோங்க. மாயா, ஒரு நிமிஷம். போதுமா அகிலா? இப்போ உனக்கு சந்தோஷமா? நமக்காக மெனக்கெட்டு இவ்வளவு பண்ற மாயா மேல நம்பிக்கை வைக்காம நீ கனகா சொல்றத நம்புறன்னா கனகா என்ன உன் மேல இறக்கப்பட்டு உன்னை விட்டுட்டு போயிடுவாளா? இல்ல. இத பார், எதிராளிய நம்புறத விட நமக்காக வேலை செய்யறவங்களை நம்பணும். அப்படி நம்பல, கடைசியில ஏதோ இப்படித்தான் விட்டுட்டு போயிடுவாங்க. ஒழுங்கா மாயா கிட்ட மன்னிப்பு கேளு. மாயா, என்ன மன்னிச்சிரு. எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்லாமலாம் இல்ல. கனகா மேல இருக்கிற பயத்துலதான் நான் அப்படி பேசிட்டேன். எங்களுக்கு துணைன்னு இருக்கிறது நீ மட்டும்தான். நீயும் போயிட்டனா நெருப்புல போய் விடுற விட்டல் பூச்சி மாதிரி நாங்களே போய் அந்த கனகா கிட்ட எங்க தலையை கொடுக்க வேண்டியதாயிடும். இத பாரு, நான் உன்னை முழுசா நம்புறேன். நீ எங்கேயும் போக வேண்டாம். என்ன மன்னிச்சிரு. மாயா, அதான் அகிலா மன்னிப்பு கேட்டால, அவ சொன்னதையெல்லாம் மறந்துட்டு அடுத்து ஆக வேண்டியதை பாப்போம். அகிலாவை காப்பாத்த என்ன பண்ண போற? எதுவா இருந்தாலும் சொல்லு, உடனே களத்துல இறங்கிடலாம். அதுக்கு முன்னாடி என் மனசுல இருக்கிற ஒரு சில விஷயங்களை நான் சொல்லணும். ஒவ்வொரு தடவையும் எனக்கும் கனகாவுக்குமான யுத்தத்துல நான் தான் ஜெயிச்சிருக்க வேண்டியது. ஆனாலும் நான் அவகிட்ட தோத்துக்கிட்டே தான் இருக்கேன். ஏன் தெரியுமா? ஏன்னா நீங்கெல்லாம் எனக்கு சரியா கோஆபரேட்டே பண்ணல. அப்படி பண்ணிருந்தா கண்டிப்பா நான் அவளை ஜெயிச்சிருப்பேன். நாங்க உனக்கு கோஆபரேட் பண்ணலன்னு நீ எதை வச்சு சொல்ற? நான் சொல்றத கேட்காம வீணா, காவேரி அம்மா, ஜனா சார் இப்படி எல்லாருமே அவங்க இஷ்டத்துக்கு தான் நடந்துக்கிட்டாங்க. அதனாலதான் அவங்களை என்னால காப்பாத்த முடியாம போச்சு. அவங்கள மாதிரி இல்லாம அகிலாம்மா நான் சொல்றபடி நடந்துக்கிட்டாங்கன்னா இந்த தடவை வெற்றி நமக்கு தான். என்ன சொல்றீங்க? மாயா, நீ சொல்றத நான் கேக்குறேன். நீ சொல்றத நான் அப்படியே செய்யறேன். இது நீ கும்பிடுற இச்சா தெய்வத்து மேல சத்தியம். போதுமா? இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்லு, செய்யறேன். அப்புறம் என்ன மாயா, அகிலா சத்தியமே பண்ணி கொடுத்துட்டா. சொல்லு, அகிலாவை காப்பாத்த நீ என்ன பண்ண போற? என்ன திட்டம் வச்சிருக்க? சொல்றேன்.
வணக்கம். வணக்கம். சுவாமிகள் வரணும். நீங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்கிறது எங்களுக்கு தான் பெருமை. உள்ள வாங்க. வாங்க சாமி. என்ன அசோக், இது யாருன்னு பாக்குறியா? இவரு பேரு தேவஜோதி சுவாமிகள். சத்திய குணமாய் வரணும்னு அகிலா விசேஷ பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிருக்கா. அதான் நம்ம வீட்லயே சிறப்பு பூஜை பண்றதுக்காக இவங்க வந்திருக்காங்க. சத்யா அன்னைக்காக பூஜையா? பெரியமா, பெரியப்பா, இதை முன்னாடியே எங்ககிட்ட சொல்லியிருக்கலாம்ல. நாங்களும் பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் கவனிச்சிருப்போமே. அது காலையிலேயே சொல்லணும்னு நினைச்சேன். கையில நகை சுத்தி இருக்கிறதால அந்த வலியில சொல்ல மறந்துட்டேன்பா. ஓ, பரவாயில்ல பெரியமா. ஆமா பெரியப்பா, இவங்க என்ன பூஜைக்கு வர மாதிரி இல்லாம கையில துப்பாக்கியோட வந்திருக்காங்க? அது ஒண்ணு இல்ல அசோக், சுவாமிகள் நம்ம நாட்டுல மட்டும் இல்ல, வெளிநாட்டிலையும் பிரபலமானவர். ஓ, இவர் சொன்ன உண்மையால நன்மை அடைஞ்சவங்களும் இருக்காங்க, பாதிப்படைஞ்சவங்களும் இருக்காங்க. பாதிப்படைஞ்சவங்களால இவர் உசுருக்கு அச்சுறுத்தல் இருக்கு. அதனாலதான் கோர்ட் உத்தரவோட துப்பாக்கி வச்சிருக்கிற பாடி கார்ட்ஸோட பாதுகாப்ப கேட்டு வாங்கியிருக்காரு. இவங்க 24 மணி நேரமும் சுவாமிகள் கூட பாதுகாப்புக்காக இருப்பாங்க. அப்படியா? அதென்னம்மா அத்தனை விரல்லையும் எலுமிச்சம்பழத்தை மாட்டி வச்சிருக்கீங்க? அது ஒண்ணுல சாமி, நகை சுத்திக்காக மாட்டியிருக்கேன். ஏன் சாமி, பூஜை நடக்கிறப்போ விரல்ல இருக்கிற எலுமிச்சை பழம்லாம் எடுத்துடணுமா? அதெல்லாம் எடுக்க வேண்டாம். நீங்க அப்படியே பூஜையில உட்கார்ந்தா போதும். சரிங்க சாமி. நாம பூஜையை ஆரம்பிக்கலாமா? எல்லா ஏற்பாடும் தயாரா இருக்குல்ல? நீங்க சொன்னா உடனே ஆரம்பிச்சிடலாம். அப்ப பூஜைக்கான வேலைகளை ஆரம்பிக்கலாம். நல்லது. மாயா, அசோக் கிட்ட வந்திருக்கிற சாமியார காட்டி சத்யாவுக்காக பூஜை பண்ண வந்திருக்காருன்னு சொல்லி அவனை நம்ப வச்சுட்டோம். ஆனா வந்தவங்க என்ன பூஜை பண்ண போறாங்க, அகிலாவை எப்படி காப்பாத்த போறாங்கன்னு நீ சொல்லவே இல்லையே. உன் பிளான் என்னன்னு விவரமா சொல்லு. எதுக்காக இந்த பூஜை? உண்மை சொல்லணும்னா இது ஒரு பூஜையே இல்ல, பூஜை மாதிரி ஒரு செட்டப், அவ்வளவுதான். செட்டப்பா? வந்திருக்கிறது பெரிய சாமியாரு. அவர் பண்ற பூஜையாலதான் அகிலாவை காப்பாத்த போறாருன்னு நினைச்சா இது வெறும் செட்டப்னு சொல்ற. செட்டப் பூஜை பண்ணி எப்படி அகிலாவை காப்பாத்த போற? சில நேரங்கள்ல மந்திரத்தை விட தந்திரம் நல்ல பலனை தரும். தந்திரமா? நீ என்ன சொல்றன்னு எங்களுக்கு புரியல மாயா. வீணா காவேரி மாதிரி அகிலா அம்மாவையும் பூஜைன்னு சொல்லி காட்டு கழிச்சிட்டு போய் இவங்கள பலி கொடுக்கறத விட அகிலா அம்மாவை வீட்லயே வச்சு பத்திரமா பாத்துக்கிறது தான் புத்திசாலித்தனம். அதுக்காக தான் இப்படி ஒரு ஏற்பாட்டை பண்ணிருக்கேன். இப்பவும் நீ சொல்றது புரியல மாயா. நீங்க நினைக்கிற மாதிரி அந்த சாமியார் பூஜை பண்றதுக்காக இங்க வரல. இன்னும் சொல்ல போனா அவரு சாமியாரே கிடையாது. அவங்க 3 பேரும் பக்க கிரிமினல்ஸ்.
பணத்துக்காக அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. நீங்க அந்த 2 பேர் கையில இருக்கிற துப்பாக்கிய மட்டும்தான் பார்த்திருக்கீங்க. ஆனா அந்த சாமியாரும் மறைவா துப்பாக்கிய வச்சிருக்காரு. அதெல்லாம் சாதாரணமான துப்பாக்கியே இல்ல. அதால 500 மீட்டர் வரைக்கும் குறி வச்சு சுடலாம். அவங்க யாரையாவது சுட்டாங்கன்னா உடம்பு சல்லடையா ஆயிடும். அதெல்லாம் சரி. ஆனா இவங்க எப்படி கனகா கிட்ட இருந்து அகிலாவை காப்பாத்துவாங்க? அவங்க 3 பேரும் பூஜைன்னு சொல்லி அகிலா அம்மாவை நடு வீட்ல உட்கார வச்சு விடியற வரைக்கும் துப்பாக்கி ஏந்திய நிலையிலேயே பாதுகாப்பு கொடுக்க போறாங்க. அவங்கள மீறி கனகாவோ இல்ல அந்த கனக துர்காவோ அகிலா அம்மா மேல கை வைக்கவே முடியாது. மீறி கை வச்சா அடுத்த நொடி அவங்க துப்பாக்கியால சுட்டு சல்லடையாக்கிடுவாங்க. இதுதான் என்னோட பிளான். அவங்களை எதுக்காக வர வச்சிருக்கேன்னு இப்ப புரியுதா? சூப்பர் மாயா, சூப்பர். என்னங்க, இன்னைக்கு ஒரு நாளுங்க ஏன் உயிருக்கு எந்த ஆபத்து வராம என்ன காப்பாத்திட்டா அதுக்கப்புறம் என் சாவை பத்தி நாம பயப்பட வேண்டியதே இல்ல. ஆமா, நல்ல பிளான் தான் மாயா. அவங்க 3 பேர் மட்டும் இல்லாம அவங்க கூட நானு, நீ, அசோக்னு எல்லாரும் இருக்க போறோம். அசோக் முன்னாடி அகிலாவை நெருங்க அந்த கனகா பயப்படுவா. ஆனா ஒண்ணு, இவங்க உயிரை காப்பாத்துறது அந்த 3 பேர் கையில மட்டும் இல்ல, அகிலா அம்மாவோட கையிலயும் தான் இருக்கு. ஏன் கையிலையா? என்ன சொல்ற? ஆமா, நாங்க உங்களை என்னதான் பாதுகாப்போட வச்சிருந்தாலும் அங்க ஏதாவது ஒரு ஆபத்துன்னு வந்தா நீங்க அந்த இடத்தை விட்டு அசையாம உக்காந்துருக்கணும். அதுக்காக தான் பூஜைன்னு சொல்லி இந்த செட்டப்பையே நான் பண்ணிருக்கேன். எக்காரணத்தை கொண்டும் இந்த நாள் முடிகிற வரைக்கும் நீங்க அந்த பூஜையை விட்டு எந்திரிக்கவே கூடாது. எனக்கு ஒரு சந்தேகம். இது ஒரு பூஜையே இல்ல செட்டப்னு சொல்றீங்க. அப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனை ஆபத்துன்னு வந்தா நாம அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு ஓடணும்னு தானே நினைப்போம். ஆனா நீ அந்த இடத்தை விட்டு எந்திரிக்கவே கூடாதுன்னு சொல்ற. ஏன் அப்படி? சரியான கேள்விதான். ஏன் உங்களை எந்திரிக்க கூடாதுன்னு சொல்றேன்னா, கண்டிப்பா கனகா அந்த பூஜையில வச்சு கொல்ல மாட்டா. அவளுக்கு வசதியான இடத்துலதான் உங்களை கொண்டு போக பாப்பா. அப்ப இந்த பூஜை தடைப்படுறதுக்கு ஏதாவது ஒரு கெடுதல் பண்ணுவா. அது மூலமா உங்களை எந்திரிக்க வச்சு எல்லார் கண்ணிலையும் மண்ணை தூவிட்டு அவ இடத்துக்கு கொண்டு போய் கொல்லுவா. அதுக்காக தான் உங்களை அந்த இடத்தை விட்டு எந்திரிக்க வேண்டான்னு சொன்ன. அப்படி எழுந்தா எப்படி ஏன் கட்டளைய மீறி வீணா, காவேரி, ஜனா அவங்க 3 பேரும் தறிக்கெட்டு ஓடி உயிரை விட்டாங்களோ அதே மாதிரி நீங்களும் உயிரை விட வேண்டியதா இருக்கும். ஜாக்கிரதை. ஐயோ, என் உசுரே போனாலும் உன் உத்தரவு இல்லாம பூஜையில இருந்து நான் எந்திரிக்கவே மாட்டேன். அப்படி போறதா இருந்தா அந்த பூஜையிலேயே என் உயிர் போகட்டும். இந்த பாதுகாப்பை தாண்டி அகிலாவை அந்த கனகாவால ஒன்னும் பண்ண முடியாது. என்ன மாயா, திடீர்னு இடி இடிக்குது. மழை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன்.
ஐயோ அகிலா எந்திரிக்காத எந்திரிக்காத. அகிலா உட்காரு. ஹே கனகா, இதெல்லாம் உன் வேலை தான் எனக்கு தெரியும். ஏன் ஆயுதத்தை எடுத்து என்னையே காலி பண்ண பாக்குறியா? உன்னை கவனிச்சுக்கிறேன். பெரியப்பா, துர்காவுக்காக பூஜை பண்றப்ப கூட இதே மாதிரி தான் கருவண்டு கூட்டம் வந்துச்சு. இப்போவும் அதே மாதிரி தான் வந்திருக்கு. ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? ஆனா எப்படியோ எல்லாமே போயிடுச்சு. அது எப்படி மாயா? துர்காவுக்காக அசோக் பண்ண பூஜையை கெடுக்க நீதான கருவண்ட வர வச்ச. ஆனா இன்னைக்கு நீ ஏற்பாடு பண்ண பூஜையில எப்படி கருவண்டு வர முடியும்? இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? யார் பண்ண வேலை? வேற யாரு? எல்லாம் அந்த கனகாவோட வேலைதான். கனகாவோட வேலையா? ஆமா, என்னோட ஆயுதத்தையே வச்சு என்னையே திருப்பி அடிக்க பாத்திருக்கா. அவன் நினைச்ச மாதிரியே அகில அம்மாவை பூஜையிலிருந்து எந்திரிக்க வச்சிடலாம். மத்த 3 பேரையும் எப்படி காலி பண்ணாலோ அதே மாதிரி அகில அம்மாவையும் காலி பண்ணலான்னு நினைச்சிருக்கான். நல்ல வேலை, அகில அம்மா அந்த இடத்தை விட்டு எந்திரிக்கவே இல்லை. இன்னைக்கு நாள் முடிய இன்னும் நிறைய நேரம் இருக்கு. அந்த கனகா இத்தோட விட மாட்டான். அகில அம்மாவை அந்த இடத்தை விட்டு எந்திரிக்க வைக்க அடுத்தடுத்து முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருப்பா. அடிப்பட்ட பாம்பு மாதிரி 2 மடங்கு வெறியோட திரும்பவும் வருவா. ஆனா அப்பவும் விடாம அவளோட திட்டத்தை முறியடிக்கணும். நல்ல வேளை, இந்த மாதிரி நடக்கும்னு முன்னாடியே யூகிச்சு அகிலாவ பூஜையிலிருந்து எந்திரிக்க வேண்டாம்னு சொல்லி வச்சோம். அதே மாதிரி அகிலாவும் கருவண்டு கொட்டினாலும் பரவாயில்லன்னு அந்த இடத்தை விட்டு எந்திரிக்கவே இல்லை. வந்த ஆளுங்களும் கையில துப்பாக்கியோட இருக்காங்க. நாமளும் இங்கேயே இருக்க போறோம். இவ்வளவு தடையையும் மீறி அந்த கனகாவால அகிலாவை என்ன பண்ண முடியும்னு பார்க்கலாம். என்ன பண்றீங்க? துர்கா, இங்க விடு. டேய், என்னடா பண்ற? டேய், யாரா நீ? டேய், என்ன பண்றீங்க? ஐயோ, டேய், அத கீழே வை. வேணாம், அந்த தேங்காய் கீழே போடு. கீழே போடுங்க. டேய், என்ன பண்றீங்க? அசோக், மாயா, பூஜையில் எது சத்தம் கேக்குது? வாங்க, என்னன்னு போய் பார்க்கலாம். டேய், கத்தி கீழே போடா. டேய், கீழே போடுங்க. டேய், கீழே போடுறா.
வேணாம். அசோக் ஐயோ ஏய் 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 அகிலா எந்திரிக்காத அகிலா நீ எந்திரிக்காத ஏய் யாரா நீ டேய் டேய் வானடா இந்த கனகா துர்காவுக்கான பூஜையில நம்ம என்ன பண்ணமோ அதையே அப்படியே திரும்ப பண்றா. முதல்ல ஏவல் வண்டுகளை அனுப்புனா இப்ப இவனை அனுப்பி வச்சிருக்கா. வேணாடா அகிலா நீ எந்திரிக்காத டேய் டேய் எது செஞ்சிராதடா ஏய், சொன்னா கேளு. அந்த கத்தியை தூக்கி போடுறா டேய் வேணாடா சொன்னா கேளுடா டேய் 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 வேணாம்டா. அகிலா எந்திரிக்காத டேய், சொன்னா கேளு. அகிலா அகிலா எந்திரிக்காத ஏங்க நிறுத்துங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கையில துப்பாக்கி இருக்குன்றதுக்காக ஆளை சுடுவீங்களா? டேய் அசோக் அவன் உன் பெரியம்மாவ கத்தி எடுத்து குத்த வரான் குத்தட்டோன்னு சொல்லி வேடிக்கை பார்க்க சொல்றியா என்ன பெரியப்பா நீங்க? பெரியமாவை குத்துற வரைக்கும் நாம என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க போறோம்? சரி, அவன் தான் தப்பிச்சு ஓடிட்டான்ல, இனிமே எந்த பிரச்சனையும் இருக்காது. நிம்மதியா பூஜையை கண்டினியூ பண்ணலாம். எல்லாத்தையும் இப்படி கெடுத்துட்டானே போங்க உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி